சிவபெருமான் விஷ்ணு பகவான் பாரபட்சம் பார்க்காம அனைவரையும் பிடித்த சனீஸ்வரனால விநாயகரை மட்டும் பிடிக்கவே முடியல. ஏன்னு தெரியுமா? விநாயகரை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. விநாயகர் கிட்ட சனி பகவான் வர விநாயகர் சொல்றாரு, ஐயா, நீங்கள் என்னை பிடிக்க போகும் விஷயத்தை என் தாயிடம் நான் சொல்ல வேண்டும். அதனால் என் முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு செல்லுங்கள். நானும் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன். நீங்கள் நாளை என்னை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல சனி பகவான் விநாயகர் முதுகுல இன்று போய் நாளை வருகிறேன்னு எழுதிட்டு மறுநாள் புடிச்சுக்கலாம்னு போயிடுறாரு. மறுநாள் சனி பகவான் விநாயகர் முன்னாடி நிக்க விநாயகர், சனீஸ்வரரே, என் முதுகில் நீங்கள் என்ன எழுதி இருக்கிறீர்கள்னு கேட்க, இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதியிருக்கிறேன்னு சனீஸ்வரன் சொல்ல, அப்படியானால் நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுங்கள், இன்று போய் நாளை வாருங்கள்னு விநாயகர் சொல்ல, இப்படியே தொடர்ந்து 7 நாட்கள் சனி பகவான் வந்து போக கடைசி நாள் விநாயகர் சொல்றாரு, சனி பகவானே, என் முதுகில் எழுதி இருப்பதை நீங்களே அழித்து விடுங்கள். இன்றோடு நீங்கள் என்னை பிடிக்கும் 7.5 நாட்கள் முடிந்து விட்டனன்னு சொல்ல சனி பகவானும் வேறு வழி இல்லாம விநாயகர் முதுகுல தான் எழுதி இருந்ததை அழிச்சிட்டு அமைதியா போயிடுறாரு. இப்படித்தான் விநாயகர் சனி பகவான் கிட்ட இருந்து தப்பிச்சாரு.